காட்டுப்பன்றிகளை விரட்டிச் சென்ற மனித உருவ ரோபோ இணையத்தில் வைரலாகும் காட்சி வெளியானது. முழு விவரம். நடுவீதியில் போலீசாரின் சட்டையை பிடித்து இழுத்து சண்டைக்கு இழுத்த பெண். விசாரணைகளில் வெளியான பகீர் தகவல். 18 வருடமாக ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்ததாகவும் தகவல். தமிழர் பகுதியில் சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்ட முற்பட்ட இடத்தில் புலிகளின் ஆயுதத்தை தேடி 8 மணித்தியாலம் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுப்பு. இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டின் முதிய பெண் செய்த செயல். நீண்ட நாள் பகை யாழில் கொலையில் முடிந்த பரிதாபம். புதுவருட ஏற்பாடுகளின் போது நடந்த பகீர் சம்பவம். 4 அதிரடியாக கைது. வெளியானது காரணம். அமெரிக்காவின் குறியில் வெடித்து சிதறிய ஐரிஸ்டேனா கப்பல். தஞ்சம் கோரியிருந்த 240 ஈரானியர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அடுத்த இறுதி முடிவு. புதுவருட நாளில் வீடு திரும்பிய சம்பவம். வயிற்றுக்குள் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சிக்கிய வெளிநாட்டு பெண். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். வெளியே எடுப்பதற்காக அதிகாரிகள் செய்த செயல். மிக எளிமையாக எளிய மக்களின் வீட்டில் புதுவருடத்தை கொண்டாடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தென்னிலங்கையில் நடந்து பேசுபொருளாக்கிய விவகாரம். மகிந்த வீட்டில் நடந்த புதுவருட கொண்டாட்டம். கடந்த கால தவறுகள் தொடர்பில் மனம் திறந்தார் நாமல். இணையதளங்களில் பேசுபொருளாகும் நிகழ்வு. 19 மாவட்டங்களில் கடும் வெப்பம். அம்பன் நிற எச்சரிக்கை விடுப்பு. மக்களை வெளியே செல்ல வேண்டாம். சித்திரை வருடப்பிறப்பில் திடீர் சோதனைகள் மேற்கொண்ட பொதுச் சுகாதார பரிசோதகர்கள். 57.5 கிலோகிராம் பாவனைக்கு உதவாத கோழி இறைச்சி கண்டுபிடிப்பு. வளமைக்கு திரும்புகிறது நாடு. அரசு நிறுவனங்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான தகவல். புதுவருட கொண்டாட்டத்தை உதறிவிட்டு வவுனியாவை சுற்றி வளைத்த சுகாதார அதிகாரிகள். உணவு விதிமுறைகளை மீறியோருக்கு பாரபட்சமின்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மன்னார் மடு மாணவன் வரலாற்று சாதனை. வந்து குவியும் வாழ்த்து மழை. பலத்த சேதத்துடன் பிரித்தானியாவில் தரையிறங்கிய அமெரிக்க ராணுவ விமானம். வெளியான பகீர் காரணம். அமெரிக்க படைகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தவறுதலாக தாக்குதல் நடத்திய விமானப்படை. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. வெளிநாடொன்றில் நடந்த வினோத சம்பவம். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச பிரதேசத்தில் பெண்ணொருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோதலை கட்டுப்படுத்த சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவரையும் அந்த பெண் தாக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 37 வயதுடைய உக்ரைன் நாட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 18 வருடங்களாக குறித்த பெண் திருமண விசா அடிப்படையில் ரத்மலானை பிரதேசத்தில் வசித்து வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றனர். இதன்போது அந்த வெளிநாட்டு பெண் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியதோடு அவரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டார். தாக்குதல் நடத்தியமை, அரசு அதிகாரியின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் திருட்டு ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட உக்ரைன் பெண் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பிரதான வீதியில் ஆலயம் ஒன்று கருகாமையில் புதைகள் தோண்டிய சம்பவத்தில் சிறுவன் ஒருவர் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்த சம்பவத்தில் குறிப்பாக புலிகளின் ஆயுதத்தை தேடி நீதிமன்ற அனுமதி பெற்ற அந்த இடத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தோண்டும் நடவடிக்கை 8 மணித்தியாலை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எதுவும் கிடைக்காததால் தோண்டும் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்று கருகாமையில் உள்ள வீடொன்றில் குழுவொன்று புதைகள் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு தகவல் ஒன்று கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டின் உரிமையாளரான முதியவரான பெண், முரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மற்றும் முரட்டுவ கடுக்க சோட்ட எங்கிராகொட போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 8 பேருடன் பொன்னரவையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவர் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்ததோடு பூஜை பொருட்களை மீட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தொடர்ந்து நீதிமன்றம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை அடுத்து அங்கு புலிகளின் ஆயுதம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் அதை தோண்டுவதற்கு கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்திரவின் வழிகாட்டலில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் MSM யாரு தலைமையில் கடந்த திங்களன்று மாவட்ட தடயவியல் பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் கே ரவிச்சந்திர தலைமையிலான குழுவினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், சர்வதேச குறிப்பாக பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் இது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சிறைச்சாலையில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டின் உரிமையாளரான முதியவரான பெண் அழைத்து வரப்பட்டு கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தை தோண்டும் நடவடிக்கை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 10 அடி காலத்துக்கு தோண்டப்பட்டு தேடும் நடவடிக்கை மாலை 5 மணி வரை சுமார் 8 மணித்தியாலை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எதுவும் கிடைக்காத நிலையில் தோண்டும் நடவடிக்கை நிறுத்தி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தோண்டப்பட்ட பகுதியை மீண்டும் மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒரே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையே கடந்த 2021 ஆண்டு முதல் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் குறித்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புறமைப்பு பணிகள் இடம்பெற்றன. அந்த இடத்துக்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதலுக்குள்ளாகிய பானுஷன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். அதன்பின் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்றபோது கொலை செய்யப்பட்ட மயூரன் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் மயூரன் மீதும் அதை கூறி காயத்தால் தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது மயூரன் என்பவர் சம்பவ இடத்தில் விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் தனக்கும் காயம் இருப்பதாக கூறி முறைப்பாடு செய்வதற்கு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்றார். கொலை இடம்பெற்றமை தெரியாத போலீசார் குறித்த நபரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதன்பின் கொலை இடம்பெற்றமை தெரியவந்த நிலையில் சந்தேக நபரை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்த நிலையில் போலீஸ் கண்காணிப்பில் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை பானுச்சனும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொருவர் படுகாயமற்ற நிலையில் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பிரதான சந்தேக நபரான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உட்பட 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். மேலதிக விசாரணைக்கு பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பாதுகாப்பில் இருந்த ஈரான் கடற்படையைச் சேர்ந்த 240 மாலுமிகள் இன்று ஈரான் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் அமெரிக்க தாக்குதலுக்கான ஈரான் ஐரிஸ் டேனா கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 மாலுமிகளும் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் பெர்சர் கப்பலிலிருந்து 204 மாலுமிகளும் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இந்த குழுவினர் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விசேட துறைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வயிற்றுக்குள் கொகையின் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து கடத்தி வந்த உகண்டா நாட்டு பெண் ஒருவரை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு இன்று கைது செய்தது. உகண்டாவின் கம்பாலா நகரைச் சேர்ந்த 47 வயதான பெண் வர்த்தகர். இவர் உகண்டாவிலிருந்து கட்டாரின் டோஹா நகருக்கு சென்று அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலம் நேற்று முன்தினம் காலை 9:30 மணிக்கு இலங்கையை வந்தடைந்தார். விமான நிலைய வருகை முனையத்தில் மேலதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண் தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்டார். ஸ்கேன் பரிசோதனையில் அவரின் வயிற்றுக்குள் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவரின் வயிற்றிலிருந்து வரை 21 கொக்கைன் மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 1,23,30,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெண் இன்னும் சில போதைப்பொருள் மாத்திரைகளை முழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேலதிக மாத்திரைகளை வெளியேற்றுவதற்காக அவர் தற்போது நீர்கொழும்பு பொது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சடங்குகளில் கலந்து கொள்ளும் நோக்கில் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் கல்நேவா பிரதேச செயலக பிரிவின் மல்லேபெலி கிராம உத்தியோகத்தர் பிரிவைச் சேர்ந்த HM இந்திரஜித் சம்பவ் ஜேரார்ன என்பவரின் புதிய இல்ல பிரவேசத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முற்பகல் கலந்து கொண்டார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 5 மாத காலப்பகுதிக்குள் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கல்நேவா பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்காக கட்டப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்று. அத்துடன் இந்த பிரதேச செயலக பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகள் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. பிரதேச மக்களுடன் இணைந்து புதிய வீட்டில் புத்தாண்டு சடங்கில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் தனது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதியை பெருமதிப்புடன் வரவேற்ற பிரதேசவாசிகள் ஜனாதிபதிக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். இந்நிலையில் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த, வர்த்தக வாணிபு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் முகாம்துவ அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச, அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார நவரத்ன உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட மக்களின் பிரதிநிதிகள், அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் சேனாரத்னவின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் அந்த தவறுகள் என்ன என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராம ராஜபக்ஷ தெரிவித்தார். தங்காலை கால்டன் இல்லத்தில் இடம்பெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், முதலில் எம்மால் நடக்கும் தவறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறுகள் யாருக்கும் நடக்கலாம், அதான் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதை நாம் செய்ய வேண்டும். நாம் நமது கலாச்சாரங்களை பாதுகாப்பது, கல்வி கேட்பது எல்லாம் இதற்காகத்தான். அத்துடன் எதிர்காலத்தில் ஒரு நாடாகவும் அதன் குடிமக்களாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இலங்கையின் 19 மாவட்டங்களில் இன்றைய தினம் வெப்பச்சுட்டன் சாதாரணமாக உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படும் என்று வளிமண்டல திணைக்களம் அம்பர் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையில் முக்கியமாக தெரிவிக்கையில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொன்றாகலை மாவட்டம் இந்த வெப்ப எச்சரிக்கைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு, காற்றின் ஈரப்பதன் மற்றும் நிலவும் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகையில் இன்று பல இடங்களில் இது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
களுவாஞ்சிக்குடி பொதுச் சுகாதார பரிசோதனை பிரிவுக்குட்பட்ட கோழி இறைச்சி கடையொன்றில் 57.5 கிலோகிராம் ஏற்கனவே இறந்த கோழிகளின் இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக வைத்திருந்தமை சித்திர வருடப்பிறப்பான நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பொதுச் சுகாதார பரிசோதனால் கண்டுபிடிக்கப்பட்டதோடு உரிய வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்டு இறைச்சி கடைகள் அனைத்தும் பொதுச் சுகாதார பரிசோதனை குழுவால் விசேட உணவு பாதுகாப்பு நடவடிக்கையின் பிரகாரம் திடீர் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த குறித்த திடீர் பரிசோதனை நடவடிக்கையின் போது கோழி இறைச்சி கடை 57.5 கிலோகிராம் ஏற்கனவே இறந்த கோழிகளின் இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வாறாக பாவனைக்கு உதவாத ஏற்கனவே இறந்த கோழி இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த நபருக்கு எதிராக களுவாஞ்சிக்குடி பிரிவுக்கு பொறுப்பான பொதுச் சுகாதார பரிசோதகர் கஜானன்லால் விற்பனையாளருக்கு கடும் எச்சரிக்கை வழங்கப்பட்டதோடு விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வியாபாரியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பாவனைக்கு உதவாத கோழி இறைச்சி அனைத்தும் உடனடியாக பொதுச் சுகாதார பரிசோதனால் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் அனைத்து அரசு நிறுவனங்களும் அலுவலகங்களும் வழமை போல திறந்திருக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு கடந்த திங்கட்கிழமை மற்றும் நேற்று ஆகிய 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழமை போல இடம்பெறும் என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. அதே சமயம் சித்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இன்று முதல் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா நகரம் முழுவதும் சுகாதார நிலையை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சிரேச சுகாதார பரிசோதனர் மேஜியா தலைமையிலான குழுவினர் நகரின் முக்கிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பொதுக்களங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது உணவு பாதுகாப்பு, சுத்தம், காலாவதியான பொருட்கள் மற்றும் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தீவிர ஆய்வு செய்யப்பட்டது. இதேவேளை சுகாதார விதிமுறைகளை மீறிய சில வணிகர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டதோடு தேவையான இடங்களில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக இத்தகைய சோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் சுகாதார பிரிவு தெரிவித்ததோடு பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் சில தினங்களுக்கு முன் வெளியாக இருந்தது. அந்த வகையில் குறித்த பரீட்சையில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்ட மாணவர்கள் பல சாதனைகளை படைத்தனர். இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மாவட்ட ரீதியில் 6 பாடப்பிரிவுகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு தாரணி சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரும் சுவிஸ் வாழ் தொழில் அதிபருமான ஸ்ரீகுகன் அவர்களின் எண்ணக்கருவுக்கு அமைய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அந்த வகையில் மன்னார் பெரிய படுவிச்சான் மகா வித்தியாலய வரலாற்று குறித்த பாடசாலையில் கல்வி கற்ற மாணவனான குளோரியன்ஸ் கிளாரட் பௌதிக விஞ்ஞான பிரிவில் மாவட்ட ரீதியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த நிலையில் தொழிலதிபர் ஸ்ரீகுகனின் பிரதிநிதிகளால் அந்த மாணவனுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம் ஒன்று அதன் உடலில் ஏராளமான சிதறல் சேதங்களுடன் பிரித்தானியாவில் தரையிறங்கியுள்ளது. ஓஹியோ தேசிய காவல் படைக்கு சொந்தமான இந்த 4 என்ஜின் கொண்ட விமானம் லண்டனுக்கு வடக்கே உள்ள விமான தளத்தில் தரையிறங்கிய போது எடுக்கப்பட்ட காணொலியில் அதன் உடல் முழுவதும் ஏராளமான ஒட்டு வேலைகள் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்த விமானம் அங்கு தரைத்தளத்தில் இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அந்த தாக்குதலில் ஏற்கனவே அமெரிக்காவின் விமானம் அடிக்கப்பட்ட நிலையில் இந்த விமானமும் அதன் அருகாமையில் இருந்து சேதமடைந்திருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. போலந்து நாட்டின் தலைநகரான வார்சா நகரில் எட்வர்ட் வார்சாக்கி என்று அழைக்கப்படும் மனித உருவ ரோபோ நகருக்குள் புகுந்த காட்டுப்பன்றிகளை துரத்திச் செல்லும் காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. வார்சா நகருக்குள் அண்மை காலமாக காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்து பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தப்படுகிறது. இதனை தடுக்கும் ஒரு புதிய முயற்சியாக சுமார் 132 சென்டிமீட்டர் உயரமும் ஹெல்மெட் மற்றும் முழங்கால் கவசங்கள் அணிந்தவாறு வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோ பயன்படுத்தப்படுகிறது. இரவு வேளைகளில் ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் புகுந்த காட்டுப்பன்றி கூட்டத்தை இந்த ரோபோ தன்னுடைய கைகளை அசைத்தபடி வேகமாக துரத்தி செல்லும் காட்சி பார்ப்பவர்களை வியப்பிலும் நகைச்சுவையிலும் ஆழ்த்தியுள்ளது. இது சீன நிறுவனமான ஜுனிட்ரி தயாரித்த G1 ரக ரோபோவாகும். இதை போலந்தைச் சேர்ந்த மென்பொருள் உருவாக்குநர்கள் மேம்படுத்தி தன்னாட்சியாக செயற்படுகின்ற வகையில் வடிவமைத்துள்ளனர். எதிர்காலத்தில் ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட ரோபோக்களை அனுப்பிவிடலாம் போல் இருக்கிறது என்று இணையவாசிகள் காணொலியை பார்த்து சுவாரஸ்யமான கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர். நைஜீரிய நாட்டு விமானப்படை தங்கள் நாட்டு மக்கள் மீது நடத்திய தாக்குதல் 100க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கில் போர்னோ மாநில எல்லை அருகே ஜோஃபே மாநிலத்தில் அமைந்துள்ள கிராமத்தில் சனிக்கிழமை சந்தையில் மக்கள் கூடியிருந்தனர். அங்கு நைஜீரிய விமானப்படையின் போர் விமானங்கள் பயங்கரவாதிகளை குறிவிப்பதற்கு பதிலாக தவறுதலாக இந்த சந்தை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் சந்தையில் இருந்த குழந்தைகள் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர்.
பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் ஒரு தவறு என்று நைஜீரிய அரசாங்க அதிகாரிகள் பின்னர் ஒப்புக்கொண்டனர். இலக்கை அடையாளம் காண்பதில் எங்கு பிழை ஏற்பட்டது என்பதை நைஜீரிய அரசாங்கம் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இதுகுறித்து விசாரணை அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. நைஜீரியாவின் வடகிழக்கில் பாதுகாப்பு படைகளுக்கும் போகோ கராம் என்ற ஜிகாதி ஆயுத குழுவுக்கும் இடையில் அடிக்கடி மோதல்கள் இடம்பெறுகின்றன. மோதல்களால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். காட்டுப்பன்றிகளை விரட்டிச் சென்ற மனித உருவ ரோபோ இணையத்தில் வைரலாகும் காட்சி வெளியானது. முழு விவரம். நடுவீதியில் போலீசாரின் சட்டையை பிடித்து இழுத்து சண்டைக்கு இழுத்த பெண். விசாரணைகளில் வெளியான பகீர் தகவல். 18 வருடமாக ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்ததாகவும் தகவல். தமிழர் பகுதியில் சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்ட முற்பட்ட இடத்தில் புலிகளின் ஆயுதத்தை தேடி 8 மணித்தியாலம் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுப்பு. இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டின் முதிய பெண் செய்த செயல். நீண்ட நாள் பகை யாழில் கொலையில் முடிந்த பரிதாபம். புதுவருட ஏற்பாடுகளின் போது நடந்த பகீர் சம்பவம். 4 அதிரடியாக கைது. வெளியானது காரணம். அமெரிக்காவின் குறியில் வெடித்து சிதறிய ஐரிஸ்டேனா கப்பல். தஞ்சம் கோரியிருந்த 240 ஈரானியர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அடுத்த இறுதி முடிவு. புதுவருட நாளில் வீடு திரும்பிய சம்பவம். வயிற்றுக்குள் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சிக்கிய வெளிநாட்டு பெண். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். வெளியே எடுப்பதற்காக அதிகாரிகள் செய்த செயல். மிக எளிமையாக எளிய மக்களின் வீட்டில் புதுவருடத்தை கொண்டாடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தென்னிலங்கையில் நடந்து பேசுபொருளாக்கிய விவகாரம். மகிந்த வீட்டில் நடந்த புதுவருட கொண்டாட்டம். கடந்த கால தவறுகள் தொடர்பில் மனம் திறந்தார் நாவல். இணையதளங்களில் பேசுபொருளாகும் நிகழ்வு. 19 மாவட்டங்களில் கடும் வெப்பம். அம்பன் நிற எச்சரிக்கை விடுப்பு. மக்களை வெளியே செல்ல வேண்டாம். சித்திரை வருடப்பிறப்பில் திடீர் சோதனைகள் மேற்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் 57.5 கிலோகிராம் பாவனைக்கு உதவாத கோழி இறைச்சி கண்டுபிடிப்பு. வளமைக்கு திரும்புகிறது நாடு. அரசு நிறுவனங்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான தகவல். புதுவருட கொண்டாட்டத்தை உதறிவிட்டு வவுனியாவை சுற்றி வளைத்த சுகாதார அதிகாரிகள். உணவு விதிமுறைகளை மீறியோருக்கு பாரபட்சமின்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மன்னார் மடு மாணவன் வரலாற்று சாதனை. வந்து குவியும் வாழ்த்து மழை. பலத்த சேதத்துடன் பிரித்தானியாவில் தரையிறங்கிய அமெரிக்க ராணுவ விமானம். வெளியான பகீர் காரணம். அமெரிக்க படைகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தவறுதலாக தாக்குதல் நடத்திய விமானப்படை. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. வெளிநாடொன்றில் நடந்த வினோத சம்பவம்.